எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் இஜிப்ஷியன் பால் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த இஜிப்ஷியன் பால் பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இஜிப்ஷியன் பால் பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கும் இஜிப்ஷியன் பால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அளவற்ற நன்மைகள் அந்த இஜிப்ஷியன் பால் வைக்கிறதுனால கிடைக்கும். மேலை நாடுகளில் இந்த இஜிப்ஷியன் பாலை ரொம்ப விரும்புவாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இஜிப்ஷியன் பால் வந்து கட்டியிருப்பாங்க வீட்டுக்குள்ளே. அது தவிர அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த இஜிப்ஷியன் பாலை பக்கத்தில் வச்சு தான் ஜோதிடத்தை சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அவங்களுக்கு ஜோதிடம் சரியாக சொல்ல வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் மட்டும் கிடையாது, ரேக்கி படித்தவங்க இந்த இஜிப்ஷியன் பாலை ரொம்ப பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஃபெங்ஷுயில் சைனா நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த இஜிப்ஷியன் பாலுக்கு ரொம்பவே வரவேற்பு அதிகமாக இருக்குது. இந்த இஜிப்ஷியன் பால் இருக்கின்ற வீடு வண்ணமயமாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம அந்த சூரிய ஒளிக்கதிருக்கு கீழே போட்டிருக்கோம் இல்லையா, இன்னொன்று ஜன்னல் கிட்ட கட்டணும்னா அந்த சூரிய ஒளிக்கதிரை உறிஞ்சி அது வந்து 7 வண்ணங்கள் எப்போவுமே இருக்கும் இல்லையா, விப்கேயான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வண்ணங்கள் அதை சுற்றிலும் அந்த இஜிப்ஷியன் பாலை சுற்றிலும் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கும். அந்த வண்ணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அது வந்து பாய்ச்சும்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல வண்ணங்கள் உருவாவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய 7 வண்ணங்கள். அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகிழ்ச்சிகளும் நம்ம வீட்டில் தங்கும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அடிக்கடி தகராறு, குடும்ப தகராறு, சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை அதெல்லாம் இருக்குன்னா வீட்டில் இந்த இஜிப்ஷியன் பாலை எங்கே கட்டணும்னா, இந்த ஹால், எல்லாருமே லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் பொதுவாக உட்கார்ந்து பேசக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த இஜிப்ஷியன் பாலை நம்ம வந்து மாட்டி விட்டோம்னா அந்த சத்தம் எல்லாம் குறையும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாமியார் மருமகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேற யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தகராறுகள் எல்லாமே குறையும். ஏன்னா இதோடைய தன்மையே பார்த்தீங்கன்னா வீட்டை அமைதியாக வைத்துக்கொள்ள மிகவும் உதவிகரமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருடைய பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வாஸ்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது பெட்ரூமில் கூட இந்த இஜிப்ஷியன் பாலை மாட்டி வைக்கலாம். ஒரு சில குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெற்றோர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்துல இந்த இஜிப்ஷியன் பாலை மாட்டி வைங்க. அந்த இஜிப்ஷியன் பாலில் இருக்கக்கூடிய ஒளி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் உடம்புல போய் சேரும். அந்த எனர்ஜி எல்லாம் இதுக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பார்கள், நல்ல மன உற்சாகத்துடன் இருப்பார்கள், நல்லா படிப்பாங்க, மறதி வந்து சுத்தமாக இருக்காது. அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத பயமெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாமலேயே போயிடும். அப்புறம் இந்த இஜிப்ஷியன் பால் பற்றி ஹைலைட் பாயிண்ட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மேலை நாடுகளில் இந்த இஜிப்ஷியன் பாலை வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் குறி சொல்லுவாங்க, ஜோதிடம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. காரணம் என்னென்னா, இந்த இஜிப்ஷியன் பால் பார்த்திங்கன்னா டெலிபதியாக செயல்படும் நல்லா. அப்படி அந்த இஜிப்ஷியன் பாலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம மனதில் உள்ள கருத்துக்களை அதுகிட்ட சொன்னோன்னு வைங்களேன், மனதிலே சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை வாய் விட்டு சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி சொன்னோன்னு வைங்களேன், அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கருத்தை உள்வாங்கி கொண்டு டெலிபதியாக செயல்பட ஆரம்பிச்சிரும். யார் நமக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த ஒளியை ஊடுருவ செய்யும். அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் ஊடுருவ செய்யும். அந்த மனதில் ஊடுருவ செய்து அவர்கள் பார்த்திங்கன்னா பணம் கொடுப்பதற்காக ஒரு அவங்களுக்கே தோணும் மனசில், சரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க இஜிப்ஷியன் பால் பற்றி. அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இஜிப்ஷியன் பால் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். இந்த கடன் கொடுக்குற விஷயத்தை நான் ஒரு உதாரணமாகத்தான் சொன்னேன். நீங்கள் எனர்ஜைஸ் பண்ண இஜிப்ஷியன் பாலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, என் கணவன் கூட எனக்கு தகராறு நடக்கக்கூடாது, என் கணவன் என் மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம வேண்டிக்கிட்டு அதுகிட்ட சொன்னோன்னு வைங்களேன், நிச்சயமாக பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் நம்முடைய கணவர் வந்து நம்ம பேச்சை கேட்பாங்க. அப்புறம் வந்து மாமனார் மாமியாருக்கும் இது வேண்டிக்கலாம், எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நல்ல சுமூகமாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த இது வந்து இஜிப்ஷியன் பால் வந்து நிறைவேற்றி வைக்கும். அதோடைய வேலையே அதுதானே. பார்க்குற நீங்கள்லாம் வந்து என்ன மேடம் நாங்கள் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், வாய்க்கு ருசியாக சமைச்சு பார்த்துட்டோம், ரொம்ப அனுசரணையாக போகிறோம், ரொம்ப அன்பாக இருக்கோம், ரொம்ப பாசமாக இருக்கோம், அதிலெல்லாம் கேட்காதவங்க வந்து இந்த ஒரு கல்லை வச்சுக்கிட்டு நம்ம வேணும்னா அது கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய
இயற்கையான சக்தியை உள்வாங்கி கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இயற்கையாக இந்த மண்ணிலிருந்து உருவான இந்த இஜிப்சியன் பால் எல்லாம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உள்வாங்கி கொண்டு நமக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா கருமஞ்சள், குன்றின் மணிகள், என்னென்னமோ சொல்கிறீங்களே இந்த பூஜை பொருள்களில், அதிலெல்லாம் வந்து அவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இஜிப்சியன் பால், அமெதிஸ்டோன், இது போன்ற பூஜை பொருள்களில் இயற்கையாக விளையக்கூடிய பொருள்களில் பார்த்தீங்கன்னா அதீத சக்தி இருக்குது கட்டாயம். காரணம் என்னென்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு கருவியாக செயல்படக்கூடிய பொருள்கள். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட இது செய்யணும், அவ்வளோதான். செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம், இன்னும் பல பூஜை பொருள்கள் நான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்பாதவங்க பல பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதாவது வாய்மொழியாக கேட்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க அடுத்த பக்கத்து வீட்டில் சொல்லி, பக்கத்து வீட்டை எழுத்த வீட்டில் சொல்லி, இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருவி, நமக்கும் இறைவனுக்கும் நடுவில் இயங்கக்கூடிய கருவி, அவ்வளோதான். அதை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று எல்லாருமே பயன்படுத்தலை. அந்த காலத்துல எல்லாம் சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் புழக்கத்தில் இருந்தது, பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து மறைஞ்சிக்கிட்டே வந்த காரணத்தினால நம்ம எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே வர்றோம். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்கு. மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம புரிந்து கொண்டு நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது போன்ற பொருள்களை பயன்படுத்துகின்ற காரணத்தினால யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மேலே மேலே ஜெயிச்சு போய்கிட்டே இருக்காங்க. பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஜிப்சியன் கிறிஸ்டல் பால் இருக்கு இல்லையா, அதை வச்சு சாண்ட்லியர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாண்ட்லியர்ஸ் வீட்டில் கட்டுவாங்க. அதுக்கு அப்படி கட்டினதுக்கு காரணமும் இருக்குது. அந்த பல்பில் இருக்கக்கூடிய ஒளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இஜிப்சியன் கிறிஸ்டல் பால்ஸ் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நமக்கு வந்து நல்ல ஒளியை பரப்பி கொடுக்கும். அதாவது இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு இருட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ கரண்ட் இல்லை, நிறையா கிராம பகுதியெல்லாம் அந்த காலத்துலலாம் கரண்ட் இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, இயற்கையாக சூரிய ஒளிக்கதிரிலிருந்து உள்வாங்கிய ஒளி பார்த்திங்கன்னா இது வந்து எப்போவுமே எமிட், அதாவது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த இஜிப்சியன் பால்னு சொல்லப்பட்டு இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே நல்லா இருக்கும். அதாவது இருட்டாக இருந்தாலும் சரி, இருட்டு இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஜிப்சியன் பால் இயற்கையாக மண்ணிலிருந்து தோன்றுகிறதா இல்லை வந்து செயற்கையாக உருவாக்குகிறார்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இரண்டுமே தான் இருக்குது. அதாவது செயற்கையாக உருவாக்குறது நமக்கு தெரிஞ்சிடும், அதில் ஒரு விதமான இளம் பச்சை நிறம் ஓடிக்கிட்டு இருக்கும், கிறிஸ்டல் கிளியரும்பாங்க இல்லையா, அது இருக்காது. ஆனால் இயற்கையாக உருவாகுகின்ற இஜிப்சியன் பால் பார்த்தீங்கன்னா அது மண்ணிலிருந்து தான் உருவாகுது. இந்த இஜிப்சியன் பாலை சரியான முறையில் எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு தினமுமே அதுக்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சோன்னு வைங்க. சொல்லப்போனால் இப்போ எல்லாருடைய பிரார்த்தனை நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்புறம் வந்து தனவரவு நிறைய இருக்கணும்னு வேண்டுறோன்னு வைங்களேன். அது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அத்தனையுமே உறிஞ்சி கொண்டு நமக்கு அந்த இஜிப்சியன் பாலில் ஊடுருவி நம்ம வீட்டில் எல்லாமே அந்த ஒளிகளை பரவ செய்யும். இந்த இஜிப்சியன் பாலை ஏன் வெளிநாடுகளில் ஃபெங்ஷுயில் ரேக்கியில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மற்ற கற்களில், அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒளி இருந்தால் கூட இந்த இஜிப்சியன் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒளி இருக்கும். அதாவது ஒளின்றது பார்த்திங்கன்னா லைட் எல்லாத்துலேயுமே எல்லா கற்கள்லையும் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒலி இருக்கு இல்லையா, சவுண்ட், அது பார்த்திங்கன்னா இந்த இஜிப்சியன் பாலில் அதிகமாக இருக்குது. நாம் பேசக்கூடிய, நாம் சொல்லக்கூடியது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இஜிப்சியன் பால் அப்படியே உறிஞ்சிக்கும். அது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளோடு வந்து தன்னை இணைத்து கொண்டு அங்கிருந்து எடுத்துட்டு நமக்கு அது திருப்பி கொடுக்கும். இந்த இஜிப்சியன் பாலை எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இஜிப்சியன் பாலை வாங்கிட்டோன்னு வைங்களேன், அதை நேராக கொண்டு போயிட்டு சூரிய ஒளிக்கதிரில் 3 to 4 மணி நேரம் வந்து போட்டுடணும். இந்த இஜிப்சியன் பால் என்ன பண்ணணும்னா அந்த சூரிய ஒளிக்கதிரிலிருந்து அந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லாம் சக்தியை உறிஞ்சி கொண்டு தன்னுள்ளே அடக்கிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப காலம் அதில் நீடிச்சுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்யலாம். சூரிய ஒளிக்கதிரால் எனர்ஜைஸ் பண்ணின அந்த இஜிப்சியன் பாலை நம்ம எங்கே கட்டணும்னா
எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுதோ அந்த இடத்துல கட்டலாம். இது இஜிப்சியன் பால் வந்து இந்த காரணத்துக்காக தான் கட்டணுன்றது கிடையாது. எல்லாவற்றையும் வந்து சரி செய்து கொடுக்கின்ற காரணத்தினால வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா எந்த இடத்துல வாஸ்து பிரச்சனை இருக்கோ வீட்டுக்குள்ள அந்த இடத்துல கட்டலாம். பொதுவாகவே இந்த கிச்சன்ல சொல்லுவாங்க இல்லையா, அக்னி இருக்கக்கூடிய இடத்துல கிச்சன்லயே பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்கக்கூடாது, அங்கே தண்ணி வந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாஸ்து நிபுணர்கள். அங்கே வந்து அது குறைபாடாக யாராவது கருதினால் அது வந்து இருக்கிறது தப்பு கிடையாது. அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அந்த அக்னி இருக்கிற இடத்துலையும் அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த சிங்க் இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கிறிஸ்டல் பால் வந்து கட்டி விட்டுறலாம். நம்ம அப்படி கட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வாஸ்து குறைகள் ஏதாவது இருந்தால் அது பிரச்சனை போயிடும். அதே போல் நமக்கு வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல வாஸ்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜைஸ் பண்ண இஜிப்சியன் பாலை கட்டி வைக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக, அதாவது உடனே எடுத்த உடனே நம்ம எதுவுமே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. படிப்படியாக அந்த வாஸ்து தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். இப்போது இந்த கிச்சனில் இல்லாமல் வேறு பொதுவாக எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சூரிய ஒளிக்கதிரில் எனர்ஜைஸ் பண்ணினா அந்த கிறிஸ்டல் பாலை நேராக வீட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டு ஜன்னல் பக்கத்தில் கட்டி விடுங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஜன்னல் திறந்து வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளிக்கதிரிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து அந்த கிறிஸ்டல் பாலில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும். இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய ஒரிஜினல் இஜிப்சியன் கிறிஸ்டல் பால். ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இதில் பாருங்கள் எவ்வளோ ஒளி நிறைந்திருக்கு. கிறிஸ்டல் கிளியரும்பாங்கள்ல அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் இந்த பக்கம் ஒளி. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இஜிப்சியன் கிறிஸ்டல் பால் பற்றி நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.